அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் ஃபைபர் ஆப்டிக்ஸ் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்திற்கு பின்னால் உள்ள இயற்பியல் குறித்து நாம் காணவிருக்கிறோம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன் எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒளியிழை தொடர்பு என பொதுவாக அறியப்படும் ஒளியிழை வடங்கள் வழியாக தரவு பரிமாற்றம் என்பது ஒளி பரவுதலின் இயற்பியலை, குறிப்பாக மின்காந்தவியல் மற்றும் ஒளியியலின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. இந்த அமைப்பின் மையத்தில் முழு அகப்பிரதிபலிப்பு உள்ளது. ஒளி இழைகள் குறைந்த ஒளிவிலகல் குறியீட்டை கொண்ட ஒரு உரை அடுக்கால் சூழப்பட்ட அதிக ஒளிபுகும் தன்மை கொண்ட கண்ணாடி அல்லது நெகிழி உள்ளகம் கொண்டு உருவாக்கப்படுகின்றன. ஒளி ஒரு பொருத்தமான கோணத்தில் மையப்பகுதிக்குள் நுழையும் போது அது வெளியேறுவதற்கு பதிலாக மையப்பகுதிக்கும் உரைக்கும் இடையிலான எல்லையில் தொடர்ந்து பிரதிபலிக்கிறது. ஒளியின் இந்த சிக்க வைத்தல் சமிக்ஞைகள் மிக குறைந்த இழப்புடன் நீண்ட தூரம் பயணிக்க அனுமதிக்கிறது. இந்த நடத்தை ஸ்னெல் விதியால் நிர்வகிக்கப்படுகிறது. இது வெவ்வேறு ஒளிவிலகல் குறியீடுகளை கொண்ட பொருட்களுக்கு இடையில் ஒளி நகரும் போது அது எவ்வாறு வளைகிறது என்பதை விவரிக்கிறது. தரவு பொதுவாக லேசர்கள் அல்லது எல்.டி.டாட்டுகளால் உருவாக்கப்படும் ஒளி சமிக்ஞைகளாக குறியாக்கம் செய்யப்படுகிறது. இந்த மூலங்கள் 1 மற்றும் 0- இணையான ஆன் மற்றும் மாப் நிலைகளான இரும தகவலை குறிக்கும் வேகமான ஒளித்துடிப்புகளை உருவாக்குகின்றன. மிகவும் மேம்பட்ட அமைப்புகள் ஒரே ஃபைபர் வழியாக ஒரே நேரத்தில் பல தரவுத்துறைகளை அனுப்புவதற்கு கட்டம், வீச்சு அல்லது அலைநீளத்தில் ஏற்படும் மாறுபாடுகளை பயன்படுத்துகின்றன. இது WDM, அலைநீள பிரிவு மல்டிபிளக்சிங் போன்ற மல்டிபிளக்சிங் நுட்பங்கள் என அழைக்கப்படுகிறது. இறுதியில் ஒளியிழை தொடர்பு என்பது அலை ஒளியியல் மற்றும் பருப்பொருளுடனான குவாண்டம் இடைவினைகளின் ஒரு நடைமுறை பயன்பாடாகும். இது தகவல்கள் ஒளியின் வேகத்திற்கு இணையான வேகத்தில் பயணிக்கும் ஓட்டாங்களாக செல்ல அனுமதிக்கிறது. இதன் மூலம் நவீன இணைய கட்டமைப்பிற்கு வலுவூட்டும் அதிவேக உலகளாவிய வலைப்பின்னல்கள் சாத்தியமாகின்றன. ஒரு முக்கிய குறைபாடு அதிக நிறுவல் செலவு ஆகும். ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை பதிப்பதற்கு சிறப்பு உபகரணங்கள், திறமையான தொழிலாளர்கள் மற்றும் உலோக கம்பிகளுடன் ஒப்பிடும்போது உடையக்கூடிய கண்ணாடி இழைகளை கவனமாக கையாளுதல் தேவைப்படுகிறது. மற்றொரு வரம்பு உடையக்கூடிய தன்மை மற்றும் பழுது பார்ப்பதில் உள்ள சிரமம் ஆகும். கேபிள்கள் வெளிப்புற அடுக்குகளால் பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் உள்ளே இருக்கும் கண்ணாடி உள்ளகம் இன்னும் மென்மையானது.